பிரியமான சகோதரனே சகோதரியே, பெருமை வேண்டாம். பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் ஏத்து நிற்கிறாரு, அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யாக்கோபு 4:6, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆவியான இன்னைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பெருமை வேண்டாம். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பெருமை இருக்கிறது, அகங்காரம் இருக்கிறது. பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாராம். மற்ற எல்லா பாவத்தையும் அவர் இறங்கி மன்னிக்காருங்க. மற்ற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் இறங்கி உங்கள் அருகிலே வருகிறார். ஆனால் பெருமை, மற்றவங்களை குறித்ததான காழ்ப்புணர்ச்சி, அது பெருமையை உண்டாக்குது. மற்றவங்களை பற்றி நம்ம தப்பாக பேசிட்டோம்னா நம்ம பெரிய ஆளுன்னு அர்த்தம். அதுவே பெருமை. ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்க எப்படி இருந்தாலும் சரி, மற்றவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவங்க வாழ்ந்தாலும் சரி, அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. அவங்களுக்காக பரிதபிங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு எதிர்த்து நின்று வாயளவில், உதட்டளவில், உள்ளத்தின் அளவில் எதுவும் பேசாதீங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் எதிர்த்து நிற்கிறோம், பெருமை அதிகமாக வருது. ஒன்றும் இல்லாமல் போயிருவீங்க. சகோதரிய சகோதரா, ஜாக்கிரதையாக இருங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறா. தாழ்மையாக இருங்க, உங்களுக்கு கிருபை அளிக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் உங்களோட பேசி கொண்டிருக்கிறா.